இந்த வார நாட்களிலும் தங்கள் திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கிற மக்கள் இந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், சோஷியல் மீடியா மூலமாக இந்த ஆராதனையிலே நீங்கள் இணைந்திருப்பீர்கள் என்றால், பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், திருச்சபை உங்களை வாழ்த்துகிறது. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் ஆசீர்வாதத்தின் மேன்மையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து தொடர்ந்து அவர் உங்களை சாட்சியாய் அவர் உங்களை நிறுத்துவார் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். எடுத்துக்கொள்வோமாக என்னோடு எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களை இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஆக்கியோன் தன்னுடைய நிருபத்தில் எழுதினவைகள் சிலவற்றை இந்த வேளையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகவே நாம் யாவரும் நம்முடைய வேதத்தை திறந்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திற்கு நேராக நீங்கள் வரும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். Let's open your Bible to the book of Hebrews chapter 2 verses 1 onwards. ஆகியால் நாம் கெட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். நாம் மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டியவற்றை இந்த இடத்துல ஆக்கியோன் இங்கே எழுதியிருக்கிறார். ஏனெனில் தேவ தூதன் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூற்றி உம்முடைய கரத்தின் கிரைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணும். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். கடைசி வசனம், ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஜனமே, வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
நம்மை விடுதலை ஆக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை இந்த இடத்துல ஆக்கியோன் இந்த இடத்துல எழுதி கொடுத்திருப்பதை நாம் இப்பொழுது நாம் வாசித்தோம். இந்த கடைசி காலங்களில் நமக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை இந்த இடத்துல எழுதி கொடுத்திருப்பதை நாம் வாசிக்கும் போதே நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இந்த கடைசி காலங்களில் நாம் எவையெல்லாம் நமக்கு முக்கியமாக கருதுகிறோமோ, அதிமுக்கியமாக, ரொம்ப முக்கியமாக இந்த நாட்களில் நம்முடைய நினைவிலும் நம்முடைய சிந்தையிலும் நம்முடைய மனதிலும் பதிந்ததாய் ஒவ்வொரு நாளும் அதிலே நாம் எவ்வளவு கவனம் உள்ளவர்களாய் இருக்கிறோமோ அந்த அளவாய் இந்த நாட்களில் மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனமாக நமக்குள்ளாக வைத்திருக்க வேண்டிய ஒரு சத்தியத்தை தான் நாம் இந்த காலவெளியிலே இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். ஒவ்வொரு ஜனமும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனமும் இங்கே நமக்கு எழுதி கொடுத்த இந்த சத்தியத்தில் நினைக்கிறவர்களாக, மறந்து போகாமல் நினைவு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தியின் தொடக்கத்தில் ஒரு இன்ட்ரோவாக சபைக்கு அவர் அறிவிக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த அதிகாரத்தை வாசித்து கொண்டே இருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் உங்களை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். முதல் 9 வசனங்களை நாம் வாசித்து கடைசி வசனத்திற்கு போயிட்டோம். இப்போ மீதி வசனங்கள் நம்மளுக்கு தேவையில்லையானா நமக்கு தேவை, ஆனால் நமக்கு நேரம் இல்லாதபடினாலே நாம் பார்க்க போகிற காரியங்களை மாத்திரம் நாம் வாசித்து இருக்கிறோம். அப்போ நீங்கள் தொடர்ந்து அந்த 2ஆம் அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பாருங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய சின்னம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த சோதனைக்குள்ளாக, சோதனைக்கு உட்பட்டவர்களாக, சோதனையின் காலத்தில் சோதனையிலே சிக்கி கொண்டவர்களாக இன்றைக்கு நீங்கள் இருப்பீர்களானால், வேதம் சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறவர் இந்த காலவெளியிலே உங்களோடு கூட அவர் பேசுகிறவர், உங்களை விடுதலையாக்க உண்மையுள்ளவர் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஏனென்றால் அப்படி ஒரு சத்தியத்தை இந்த இடத்துல அவர் நமக்கு இந்த இடத்துல வைத்திருக்கிறார். சோதனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள, சோதனையிலிருந்து நாம் ஜெயிக்க, சோதனையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வல்லவராய் இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையில் சில முக்கியமான காரியங்கள் இன்றைக்கு சபை தங்களுடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டியதை இந்த இடத்துல நாம் பார்க்க போகிறோம். இவைகள் நம்முடைய இருதயத்தில் நாம் பதித்துக் கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சோதனைகளாக இருந்தாலும் அந்த சோதனைகளை தாண்டி போக, சோதனைகளை ஜெயிக்க, சோதனையை மேற்கொள்ள ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். முதலாம் வசனத்தில் நாம் வாசித்தோம், ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு. தேவனுடைய ஜனமே, இந்த விசுவாச வாழ்க்கையிலே நாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கானவைகளை கேட்டிருக்கிறோம். இது போல ஆராதனை, எத்தனை ஆராதனைகளை, எத்தனை செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். இதை தாண்டி விசேஷித்த கூட்டங்கள், விடுதலை கூட்டங்கள், ஆசீர்வாதம் கூட்டங்கள், இப்படி கூட்டங்கள் நடக்கும்போது அங்கேயும் நாம் கேட்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அதையும் தாண்டி இன்றைக்கு சோஷியல் மீடியா வளர்ந்திருக்கிறபடினாலே
நாம் வீட்டில் இருக்கிற நேரங்கள், ஒருவேளை நாம் வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், ஒருவேளை நாம் பிரயாணத்தில் இருந்தாலும், இன்றைக்கு நம்முடைய கைகள் இருக்கிறதானே கைபேசி மூலமாக, மொபைல் போன் மூலமாக எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ செய்திகளை நாம் கேட்கிறோம். தேவனுடைய ஜனமே, இவை எல்லாம் இன்றைக்கு இந்த இடத்துல ஆக்கியோன் சொல்லுகிறது என்னன்னா, நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு. அப்ப நாம் கேட்ட எத்தனையோ காரியங்கள், செய்தியாய் நாம் கேட்ட எத்தனையோ காரியங்களை என்ன சொல்லுதுன்னா, விட்டு விலகாதபடிக்கு, விட்டு விலகாதபடிக்கு. தேவனுடைய ஜனமே, நாம் கேட்டவைகளின் நாம் இருக்கிறோமா, இல்லாவிட்டால் கேட்டவைகளை விட்டு விலகி இருக்கிறோமா என்று இந்த செய்தியின் ஆரம்பம் நமக்கு ஒரு கேள்வியை நமக்கு முன்வைக்கிறது. கேட்டவைகளை பற்றி ஏன் இந்த இடத்துல நம்ம இப்ப பார்க்கிறோம்னா, கேட்டவைகளுக்குள்ளாக நாம் இருக்கும்போது தான் அவைகள் நம்மை கொண்டு போய் கர்த்தருக்கு முன்பாக தைரியமாக நிற்கக்கூடியதாக மாற்றுகிறது. கேட்டவைகளிலே நிலைத்திர முடியாமல் கேட்டவைகளை விட்டு விலகி போனவர்கள் அவருக்கு முன்பாக தைரியமாய் நிற்க முடியாது. ஏனென்றால் கேட்டவைகளை அவர்கள் விட்டு விலகி அதை மறந்து போனபடியினால் தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் எப்படி நாம் பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை, ஒரு விஷயத்தை ஒரு கர்த்தருடைய பிள்ளை மறந்து போனபடினால் தைரியமாய் சர்வ வல்லமுடையவருக்கு முன்பாக நிற்க முடியாது. அப்ப இந்த இடத்துல விட்டு விலகாதபடிக்கு என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறதற்கான நோக்கம் என்ன? ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக ஒரு நாள், அந்த நாளிலே அவருக்கு முன்பாக நின்று அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியான ஒரு சிலாக்கியத்தை நாம் பெறணும்னா, நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை செய்திகள் நம்முடைய வாழ்க்கையில நாம் மறந்து போய்விட்டோம். செய்தியிலே நம்மளை தட்டி எழுப்பின எத்தனை வார்த்தைகளை நாம் மறந்து விட்டோம். செய்திகளிலே நம்மளை உற்சாகப்படுத்தின எத்தனை வார்த்தைகளை நாம் மறந்து போய்விட்டோம். செய்திகளிலே நாம் கேட்டவைகளிலே நமக்கு ஊண்டு சக்தியாக இருந்தவைகளை எத்தனை நாம் மறந்து போய்விட்டோம். நம்மை ஒரு விசாய் கூட நம்மளை நிதானித்து நம்மளை சிந்திக்கும்படியாக நம்மளை தூண்டின நாம் கேட்ட வார்த்தைகள் எத்தனை நாம் மறந்து போய்விட்டோம். தேவனுடைய ஜனமே, சிந்தித்து பார்க்க வேண்டும். அவைகள் தான் நம்மை அவருக்கு முன்பாக நிற்க செய்ய போகிறது. அவைகளையே நாம் மறந்து நாம் போயிருப்போமானால் நாம் பின்னே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் வாழுகிற வாழ்க்கையின் முகாந்திரம் என்ன? எண்ணத்திற்காக நாம் வாழுகிறோம். For what we are living in these seasons. இந்த காலத்திலே நாம் எண்ணத்திற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு இந்த மண்ணான இந்த சரீரத்தில் அவர் நமக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார் என்றால் அது அவருடைய சுத்த கிருபை. தேவனுடைய சனமே, அதற்கு மேலாக இருக்கிற காலங்களில் ஒரு சபை விசுவாசிகள் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டியது என்னன்னா, நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு, அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் என்ன செய்ய வேண்டுமாம்? கவனிக்க வேண்டும். கவனிக்க வேண்டும். ஏன் அந்த வார்த்தை அந்த இடத்துல சொல்லப்படுது? கவனிக்க வேண்டும் என்று, ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று அந்த வார்த்தை அப்படி முடிச்சிருக்கலாம். ஆனால் ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். தேவனுடைய சனமே, நீங்கள் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். உங்கள் கவனத்திற்கு அப்படின்னு சில இடங்கள்ல நம்ம போகும்போது போடப்பட்டிருக்கோம். அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்காது.
நம்ம பார்க்கிற இடத்துலலாம் அந்த வார்த்தை இருக்காது. எங்கேயோ ஒரு முக்கியமான இடத்துல உங்கள் கவனத்திற்கு என்று அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா ஏன் அந்த வார்த்தை அந்த இடத்துல எழுதியிருக்கிறாங்க? அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறார்கள். அதை மிக கவனமாக நாம் கவனித்து நாம் அடுத்த ஸ்டெப், அடுத்த காரியங்களை நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக, நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்பதற்காக, நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படிதான் இந்த இடத்துல ஆக்கியனும் அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார். கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால் இதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை ஒன்றை ஆகிலும் நாம் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக. விட்டுவிடக்கூடாது. எதை நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நம்முடைய இருதயத்திலே அது மறந்து போகாதபடிக்கு நாம் அதை வைத்துக் கொள்வதற்கு மிகுந்த பிரயாசம் எடுக்கிறோமோ, அது போல வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறவைகளிலே இந்த ஒரு விஷயமும் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக கவனிக்க வேண்டும் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. கவனிக்கிறது போல நாம் கவனியாதவர்களாக இருப்போமானால் பின் நாம் போகிற காரியங்கள், பாதைகள் அது நமக்கு ஆபத்தாய் விபத்தாய் முடிந்துவிடும். சில நேரங்களில் உங்கள் கவனத்திற்கு என்ற அந்த வார்த்தை, அந்த போர்டை பார்க்காம நம்ம போயிட்டோம், தாண்டிட்டோம்னா அதில் அப்படி போனவங்களிடத்துல கேட்டு பாருங்க, அதனால் அவர்களுக்கு உண்டான விளைவுகள், அதனால் அவர்களுக்கு உண்டான சிரமங்கள், அதனால் அவர்களுக்கு உண்டான கஷ்டங்கள், அதனால் அவர்களுக்கு ஏற்பட்டதான சூழ்நிலைகளை கேட்கும்போது அனுபவப்பட்டவர்கள் அதை சொல்லுவார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளை விசுவாச மக்கள் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படி ஒரு காரியம் நமக்கு பின் நமக்கு உண்டாகிவிடக் கூடாது என்பதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும் என்று, சபை ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும் என்று கவனிக்கும்படி இந்த இடத்துல ஆக்கியன் சொன்னதை இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்கள் கவனமாய் இருக்க வேண்டிய காலங்கள். அதுல எப்படி நம்ம கவனமாய் இருக்கணுமா? ஜாக்கிரதையாய். அதுலயும் ஜாக்கிரதை எப்படியா? மிகுந்த ஜாக்கிரதையாய் நாம் கவனமாய் இருக்க வேண்டாம். நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தேவனுடைய சனமே நாம் மிக கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மிக கவனமாய் இருக்க வேண்டும். ஏன் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தெரியுங்களா? ஏன் கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு இந்த விஷயத்தை அவர் கொண்டு வரார் தெரியுங்களா? இதே இந்த எபிரேயர்ல ஆக்கியோன் பின்னால எழுதி கொண்டே வரும்போது ஒரு காரியத்தை அவர் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். பாருங்க, வாசிங்க, பார்ப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, you see the Hebrew chapter 4 verses 9 என்ன வாசிக்கிறோம்னா, ஆகியால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கு. What we are reading here, நம்ம இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அவருடைய ஜனங்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு, உங்களுக்கும் எனக்கும், இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வேதம் சொல்லுகிறது, இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கு. அப்போ அந்த இளைப்பாறுகிற அந்த காலத்திற்குள்ளாக அவருடைய ஜனம் வாசம் பண்ண வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறபடினாலே, கர்த்தருடைய பிள்ளையே, அந்த இளைப்பாறுகிறதுக்குள்ளாக, அந்த இளைப்பாறுகிற காலத்திற்குள்ளாக நீங்கள் வரணும். அப்படின்னா நீங்கள் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அதில் நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையா கவனமாய் இருக்கிறவங்க அந்த இளைப்பாறுகிற அந்த காலத்திற்குள்ளாக என்ன செஞ்சிருவாங்க? வந்துருவாங்க. அப்போ இளைப்பாறுகிற ஒரு காலம் அவருடைய ஜனங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார்னா, இன்னொரு காலமும் இருக்கு அப்படி என்பதை நாம் மனதிலே கொண்டு வர வேண்டும். வானம் ஒன்று உண்டென்றால் பூமி இருக்கிறது போல, பகல் ஒன்று இருக்கிறது
போல இரவு ஒன்று இருக்கிறது போல, வெளிச்சம் ஒன்று இருக்கிறது போல இரவு ஒன்று வருகிறது போல, எப்படி ஒவ்வொரு காரியங்களுக்கு ஒரு எதிர்மறையான ஒன்று இருக்கிறதோ அதே போல காலங்களிலும் எதிர்மறையான காலங்களும் இருக்கிறது. அதை குறித்து பிரசங்கி மிக அழகாக காலங்களை குறித்து அவர் பிரசங்கிலே அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. For everything there is a season. அவருடைய ஜனங்களுக்கு ஒரு இளைப்பாறுகிற காலம் வருகிறதாம். தேவனுடைய ஜனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு காலத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். அந்த காலம்தான் ஒரு இளைப்பாறுதலான ஒரு காலம். அந்த காலம் வந்து கொண்டிருக்கிறது. அது எப்பொழுது வரும் என்று அறியாத நாளிகையிலே நீங்களும் நானும் இருக்கிறபடினால்தான் நம்மை நினைவுபடுத்தும்படி கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அது ஒருவேளை நாளையோ இல்லாவிட்டால் மறுநாளோ வருகிற காலங்களோ இல்லாவிட்டால் சம்பவிக்கிற காலங்களிலோ, ஓ தேவனுடைய சனமே, அந்த இளைப்பாறுகிற அந்த காலம் வரலாம். அப்ப அந்த இளைப்பாறுதலின் காலத்துல நீங்கள் அதில் பிரவேசிப்பீர்களா? நாம் அதில் பிரவேசிப்போமா? நாம் அந்த இளைப்பாறுதலின் காலத்திற்குள்ளாக நாம் இருப்போமா? நாம் இருக்க வேண்டும் என்றுதான் இந்த காலவேளை கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு கூட பேசுகிறார். அப்ப அந்த இளைப்பாறுதலின் காலத்திற்குள்ளாக வருகிற அந்த காலத்திற்குள்ளாக அவருடைய ஜனம் பிரவேசிக்க வேண்டுமானால் இந்த நாட்கள் என்று சொல்வதை காட்டிலும் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் இருந்து உங்களுடைய புரிந்து கொள்ளுதல், உங்களுடைய உணர்வு சிந்திக்க ஆரம்பித்த காலங்களில் இருந்து நீங்கள் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை இந்த வேளையிலே நீங்கள் ஒரு விசை உங்களுக்கு கிடைக்கிற நேரங்களை நீங்கள் அமர்ந்து கேட்டவைகளை மறுபடியுமாக நீங்கள் உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வந்து அவைகளை விட்டு விலகாதபடிக்கு நீங்கள் இருப்பீர்களானால் தேவனுடைய சனமே, அந்த இளைப்பாறுதலின் காலத்திற்குள்ளாக கர்த்தர் உங்களை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அந்த உண்மை உள்ளவர் தான் உங்களோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். இதுல நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, அந்த இளைப்பாறுதலின் காலத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு அவருடைய ஜனம் ஆயத்தமாகும் போது அந்த ஆயத்தத்தை தடுக்க, அந்த ஆயத்தத்தை குலைக்க சத்ருவாகிய பொல்லாங்கன் பிசாசானவன் அவனுடைய தந்திரமான அவனுடைய சூழ்ச்சியிலே அவன் விலை செய்கிறவனாயிருப்பான். ஏதோ ஒரு வார்த்தைகளை நமக்கு காண்பித்து அந்த வார்த்தைகள் நாம் கேட்கும் பொழுது அது நமக்கு சரியாய் தோன்றும்படியாக செய்து சத்தியத்தை விட்டு விலகி நாம் கேட்டவைகளை விட்டு விலக செய்து அவருடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாகாதபடிக்கு, அதுல பங்குள்ளவர்களாக முடியாதபடிக்கு அவன் தடை செய்கிறவனாயிருப்பான். ஆகவேதான் இந்த நாட்களிலே நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த காரியத்திலே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். என்ன சொல்றாரு அந்த 2ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ஏனெனில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. இந்த வசனத்தை நல்ல பாருங்க என்ன சொல்லப்படுதுன்னு. இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியத்தை இந்த இடத்துல தொடக்கம் சொல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னா, தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும், சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களோட வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. தேவ தூதர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வசனங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் போது
தேவனுடைய சனமே, இந்த வசனத்தை கேட்டவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில விட்டு விலகாதபடிக்கின்ற நாட்களில் நாம் கவனமாயிருக்க வேண்டாம். தேவ தூதர்கள் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட வசனங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் போது அது அப்படி நிறைவேறும் என்பதுதான் அர்த்தம். உறுதிப்படுத்தப்பட்டிருக்குன்னா அது ஒரு காலம் நிச்சயம் அது அப்படியே நடக்கும். அவர் சொல்லிய வசனங்கள் அப்படியே நமக்கு நிறைவேறும். அவர் சொல்லிய வசனங்கள், அவர் கொடுத்த வசனங்கள், அது நிச்சயமாய் ஒரு நாட்கள் அது நிறைவேறும் என்பதில் சந்தேகமில்லை. ஏனென்றால் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே இந்த நாட்களில் நாம் சாதாரணமாய் கர்த்தருடைய வசனத்தை நாம் அற்பமாய் எண்ணாதபடிக்கு, நாம் வாசிக்கிற வசனங்கள், நாம் தியானிக்கிற வசனங்கள், நாம் கை கொள்ளுகிற வசனங்கள், நாம் கேட்கிற வசனங்களை நாம் அற்பமாய் இந்த நாட்களில் சபை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த வசனங்களிலே நாம் இந்த நாட்களில் மிக கவனமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் வசனங்கள் நிறைவேறும் என்று இந்த இடத்துல நமக்கு உறுதியாய் நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவ தூதர்கள் மூலமாய் சொல்லப்பட்ட வசனங்கள் அது நிறைவேறுமானால் இந்த நாட்களிலே அதற்கு உட்பட்டவர்களாய் அவருடைய சபை இருக்கும்போது மாத்திரமே தேவனுடைய சனமே நம்முடைய ஆத்துமாவை நாம் முடிவு பரியந்தும் அதை பத்திரமாய் நாம் காத்து நாம் நடக்கிறவர்களாய் நாம் இருக்க முடியும். அப்ப வசனம் நமக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை வசனங்களை நம்முடைய இருதயத்துல மனதில் நாம் வைத்திருக்கிறோம். ஆவிக்குரியவர்களுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு ஒருவேளை 40 ஆண்டுகள், 45 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் என்று நாம் சொல்லுவோமானால் தேவனுடைய சனமே அவருடைய வசனங்கள் நம்முடைய இருதயத்துல எத்தனை எத்தனை நமக்குள்ளாக அது வாழ்ந்து கொண்டிருக்கு சொல்ல முடியுமா? கடந்த நாட்களில் ஒரு குடும்பத்தை நான் சந்தித்த போது அவர்கள் சொன்னது, என்னுடைய பேரன் அங்கே போன சபையில் சங்கீதம் 119 சங்கீதத்தை மனப்பாடமாக தடுமாற்றம் இல்லாமல் திக்கில்லாமல் அப்படியே சொல்லி பரிசை பெற்றான் பாஸ்டர் அப்படின்னு அவங்க பாட்டி சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 119 சங்கீதத்தில் எத்தனை வசனங்கள் இருக்கு தெரியுங்களா? சிலருக்கு அது கூட தெரியாது. And 119 Psalms, know how many verses there? தேவனுடைய சனமே அத்தனை வசனங்களும் 100கணக்கான 170 அந்த இடத்துல நம்பர்ஸ் நம்ம பார்க்கிறோம். அத்தனை வசனங்களும் ஒரு மகன் திக்கில்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு மனப்பாடமாக சொல்லக்கூடுமானால், இப்பொழுதுதான் அவன் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சொன்ன காரியத்தை அவர்கள் எனக்கு சொன்னாங்க. அப்ப பாருங்க, சின்ன வயதுல எத்தனை வசனங்கள், ஒரு சங்கீதத்தை 119 சங்கீதத்தை முழுவதுமாக. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வசனங்கள் எத்தனை நம்முடைய இருதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனை வசனங்களை நம்மால் சொல்ல முடியும், தடுமாற்றம் இல்லாமல், தடை இல்லாமல், திக்கில்லாமல், யோசிக்காமல் எத்தனை வசனங்கள் விசுவாச மக்கள் சொல்லக்கூடும். யோசிச்சு பாருங்க. நீங்கள் யோசிக்கும்படியாக இதை உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன். காரணம் என்னன்னா, தேவ தூதர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட வசனங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. உறுதிப்படுத்தப்பட்ட வசனங்கள் நிச்சயம் அது ஒரு நாள் நிறைவேறக்கூடியதாக இருக்கு, நிறைவேற போகிற ஒன்றா இருக்கு. அப்ப அது நம்முடைய வாழ்க்கையில அது நிறைவேறக்கூடிய ஒன்றா இருக்குதுன்னா அந்த வசனங்கள் நமக்குள்ளாக இந்த நாட்களே வாழ்ந்து கொண்டிருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில வசனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கா? நம்முடைய இருதயத்துல வசனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? Is it God's word is living in your heart? Oh my people, oh my Israel, those who are watching
to television, those who are watching social media, just realize yourself. Is God asking you? Is it His word is living in your heart? அவருடைய வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கா? இத்தனை ஆண்டுகள் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று கொள்வதிலே ஒரு பெரிய அர்த்தமே இல்லை. எத்தனை வசனங்கள் எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருப்பது சொல்வதை மெச்சிக்கொள்ளுகிற ஒரு விஷயமாயிருக்கு. ரட்சிக்கப்பட்ட ஆண்டுகள் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போக போவதில்லை. வசனங்கள் நம்மை அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் நம்மளை நிற்க செய்ய போகிற ஒன்றாகிருக்கு. ஆகவேதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, பிந்தினோர் முந்தினோர் முந்தினோர் பிந்தினோர் என்று. அதனோட அர்த்தம் என்ன? அந்த வசனம் எல்லாவற்றுக்கும் பொருந்தும். முந்தினோர் பிந்தினோர், பிந்தினோர் முந்தினோராய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. தேவனுடைய சனமே, இந்த நாட்களிலே தேவ தூதர்கள் மூலமாய் சொல்லப்பட்ட வசனம் நமக்குள்ளாக இருக்கும்படி, அந்த வசனங்கள் நமக்குள்ளாக வாழும்படி கொஞ்சம் உங்களோட லைஃப்ல அவரோட வசனத்திற்கு, அந்த வசனங்கள் உங்களோட வாழ்க்கையில் இடைப்படுவதற்கு உங்களுடைய சிந்தனையை கொண்டு போங்க. இன்றைக்கு வசனங்களை மறந்து போகிற காலம், வசனத்தை நினைக்க கூடாத ஒரு காலம், வசனத்தை எண்ணக்கூடாத ஒரு காலத்திற்குள்ளாக இன்றைக்கு உலகம் வேகமாக கொண்டு போய் கொண்டிருக்கு. கேட்கக்கூடாத காலம், பஞ்ச காலம் வரும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எத்தனை இடங்களிலே அடைக்கப்பட்டு கொண்டிருக்கு. வேதத்தை கையில ஏந்த முடியாத ஒரு காலம் வரும் என்று பார்க்கிறோம். எத்தனையோ இடங்களிலே வேதத்தை வெளிப்படையாக கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்து விட்டதே. இப்படிப்பட்டதான காலங்களில் தேவனுடைய சனமே சிந்தித்து ஆராய்ந்து பாருங்க. இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும். These verses should be lived in our heart. வசனம், வேதம் சொல்லுகிறது, வசனம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப இந்த வசனம் நமக்குள்ளாக வாழும்படி நாம் நம்முடைய மனதிலே நாம் நினைக்க வேண்டும். மூன்றாவது வசனத்தில் நாம் வரும்பொழுது அடுத்தது நாம் பார்க்கிற காரியம் என்ன? முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். இரண்டாவது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது என்னன்னா, அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. அவரிடத்தில் கேட்டவர்கள் யாருங்க? அவரிடத்தில் கேட்டவங்கன்னா யாரு? அவங்க மூலமாவும் நமக்கு அது உறுதி அளிக்கப்பட்டிருக்கான். அப்படின்னா அவங்க யாரு? இந்த பரிசுத்த வேதாகமத்தில் முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்று பரிசுத்த ஆவியானவருடைய துணையினாலே எழுதினாருங்க. பாருங்க, பரிசுத்தவான்கள் அவர்களை இந்த இடத்துல கொண்டு வரப்படுகிறது. எழுதின பரிசுத்தவான்கள், மோசே எழுதின புஸ்தகம், தாவீது பாடின புஸ்தகம், பரிசுத்தவான்களாலே எழுதப்பட்ட சரித்திர புஸ்தகங்கள், தீர்க்க தரிசிகளின் காலங்களிலே அவர்கள் எழுதின தீர்க்க தரிசன வார்த்தைகள், வசனங்கள், அப்போஸ்தலர் காலங்களிலே அவர்கள் கேட்டதும் அறிந்ததும் கூட இருந்ததும் பார்த்ததும் எழுதி கொடுத்தவைகளை பற்றி இந்த இடத்துல வேதம் நமக்கு சொல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னா, அவ்விடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். ஒன்று, தேவ தூதர்கள் மூலமாக சொல்லப்பட்ட வசனம் உறுதியாக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது, அவரிடத்தில் கேட்டவர்களாலே, தேவனிடத்தில் கேட்டு கேட்டு அதை வாங்கி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. அவைகளும் என்ன செய்யப்பட்டிருக்காம்? உறுதியாக்கப்பட்டிருக்கு, உறுதியாக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் ஒன்றும் பொய் அல்ல, அவைகள் எல்லாம் உண்மையானவைகள், அவை எல்லாம் உண்மையானவைகள். தேவனுடைய சனமே,
அப்போ வாழ்ந்தவர்கள் நமக்கு கேட்டு அது நமக்கு கொடுத்திருக்காங்கன்னா, இந்த நாட்களில் நாம் கொஞ்சம் யோசிக்கணும். இப்படி இவ்வளவா இந்த காரியங்களை சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன? ஏன் இதை சொல்லணுமா? இது ஏன் இந்த இடத்துல ஆக்கியோன் எழுதியிருக்கிறார்? எழுத காரணம் என்ன? தேவ தூதர்கள் சொன்னது, கேட்டவங்க சொன்னது, இப்படிலாம் சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? இன்றைக்கு நீங்களும் நானும் கேட்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. யாரோ ஒரு மனிதன் கேட்டதை அது உறுதியாக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை நாம் கேட்கணும்னு என்ன எழுதியிருக்கு? அப்போ இந்த இடத்துல நாம் கேட்க வேண்டும் என்பதற்காகவே இந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. கேட்டவர்களாலே அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய சனமே, இந்த நாட்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிற ஒவ்வொரு காலங்களையும் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் அதை சரியாய் பயன்படுத்திக் கொள்வோமாக. மற்றவர்களை நாம் பார்க்க வேண்டாம். should not see others. நாம் மற்றவர்களை பார்க்க வேண்டாம். what they doing, where they going, அவங்க என்ன செய்றாங்க, அவங்க என்ன அதெல்லாம் நமக்கு இந்த நாட்கள் காலங்கள். தேவனுடைய சனமே, இன்றைக்கு நம்முடைய சரீரமானது, நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, இது மூன்றும் இந்த நாட்களிலே மிக பத்திரமாய் தேவன் எதிர்பார்க்கிற அந்த விஷயங்களிலே நாம் இன்றைக்கு நம்மளை காத்து கொள்ளும்படி நாட்களில் இந்த வார்த்தை நமக்கு பேசுகிறது. என்ன பேசுகிறதுனா, கேட்டவர்களாலே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்காம்? உறுதியாக்கப்பட்டிருக்கிற இந்த காரியங்களை நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய கரங்களில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஒரு பொருளாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை என்றால் இந்த வேதத்தை அந்த ஷெல்ஃபில் இருந்து எடுத்துட்டு வந்து அப்படியே நாம் சபையில பயன்படுத்திட்டு மறுபடியும் அப்படியே கொண்டு போய் அப்படியே அந்த ஷெல்ஃபில் வைக்கிறது பொருள் அல்ல இது. இல்லாவிட்டால் ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழுந்திருந்து நாம் ரொட்டீனாக நாம் செய்கிற அந்த வண்ணமாக நாம் அந்த நேரத்தில் மாத்திரம் அந்த வேதத்தை நாம் எடுத்து வாசித்து விட்டு அப்படியே மூடி அப்படியே அந்த இடத்துல நாம் வைத்து விட்டு போகிற காலமும் அல்ல, அப்படிப்பட்டதான வேத புஸ்தகமும் அல்ல அது. நாட்களில் இதிலே தேவ தூதர்கள் மூலமாய் சொல்லப்பட்ட வசனங்களும் கேட்டவர்களாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளும் இந்த நாட்களில் உறுதியாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதில் இருக்கிற ஒவ்வொன்றைகளும் இனி வரும் காலங்கள் நம்முடைய கண்கள் காணும்படி அது நிறைவேற போகிறது என்பதை நாம் நம்முடைய நினைவில் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் நாம் நம்முடைய மனதிலே நாம் அவ்வப்போது நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம், இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே உங்களோட உள்ளார்ந்த மனிதர்களை நீங்க சிந்திச்சிருக்கிறீங்களா? இந்த கொஞ்ச காலத்துல, சரி கடந்த மாதத்துல நம்ம எடுத்துக்கலாம், ரொம்ப நாள் வேண்டாம், ஜஸ்ட் டேக் லாஸ்ட் மந்த். கடந்த மாதத்துல என்றைக்காகிலும் ஒரு வினாடி உங்களுடைய உள்ளார்ந்த மனுஷன் உங்களுக்குள்ளேயே உங்களுடைய நினைவில் இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் இந்த கடைசி நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்கே. அப்போ இது எவ்வளவு சத்தியம்! இந்த நாட்களில் இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தவனாக, இந்த சத்தியத்திற்கு நான் உடன்பட்டவனாக நான் இருக்க வேண்டும் என்று என்னைக்காக ஒரு சின்ன ஒரு கிளாஷ் உங்களுடைய மைண்ட்ல, உங்களோட சிந்தனையில நாம் சிந்திச்சிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஆகவேதான் ஆக்கியோன் சொல்லுகிறான், தேவ தூதர் மூலமாக சொல்லப்பட்ட வசனங்கள் உறுதியளிக்கப்பட்டிருக்கு. கேட்டவர்களாலே, அவரிடத்தில் கேட்டவர்களாலே அது நமக்கு உறுதியாக்கப்பட்டிருக்கு. உறுதியாக்கப்பட்டதும் உறுதியளிக்கப்பட்டதுமாயிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டவைகளுக்கு உட்பட்டவர்களாய் இன்றைக்கு சபையானது விசுவாசிகளாகிய நாம் ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கை இதற்குள்ளாக இருக்க வேண்டுமே தவிர கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இதற்கு வெளியாக இருக்கவே கூடாது. எத்தனை பேருடைய வாழ்க்கை இதற்குள்ளாக இருக்கு, எத்தனை பேருடைய வாழ்க்கை இதற்கு வெளியே இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
Just think about yourself that your life is living in Bible or your life is living without Bible. ஆக்கியோன் சும்மா நமக்கு எழுதி கொடுக்கல. ஒரு வார்த்தை இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குன்னா பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு அவர் எழுதியிருக்கிறாங்கன்னா, இன்றைக்கு இந்த நாட்கள், இந்த கடைசி நாட்கள்ல அவருடைய பிள்ளைகளாகி இருக்கிற நாம் அவருடைய சத்தியத்தில் வேறொன்றவர்களாய், சத்தியம் வேறொன்றவர்களாய், சத்தியத்தில் உயிர் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இவைகள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஒரு அழகான ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குமானால், இன்னொரு இடத்துல அவரால் கேட்கப்பட்டவைகள் நமக்கு உறுதியாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடுமானால், ரெண்டுமே ஒரே வேல்யூ தாங்க. ரெண்டுமே ஒரே வேல்யூ. There is no difference value between its words. அவருடைய வார்த்தையில எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. எல்லா வார்த்தைகளும் அவருக்கு முன்பதாக ஒரே மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் இஸ்ரவேலை நினைத்திருக்கிறார், அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிற வார்த்தை எவ்வளவு ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முக்கியமோ, அதே போல தேவ தூதர்கள் மூலமாக சொல்லப்பட்ட வசனம் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையும் முக்கியமான ஒன்றாக இருக்கு. இன்றைக்கு நாம் நமக்கு தேவையான ஒன்றை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம், மற்றவைகளை நாம் மறந்து போகிறோம். ஆனால் இந்த காலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சபையே விழித்தெழும்பு, சபையே விழித்துக்கொள், சபையே எழுந்திரு, உன்னுடைய இடத்துல இருந்து எடு கர்த்தருடைய வேதத்தை உண்ட கையில வாசி, அனுதினமும் தியானி, அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படு. கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய சனமே, ஒரு நாள் ஒன்று உண்டு, கர்த்தருடைய வருகையிலே நாம் போய் நிற்கும் பொழுது, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நமக்கு முன்பாக சாட்சியாய் நிற்கும், 3ஆம் வசனமும் நமக்கு முன்பாக சாட்சியாய் நிற்கும். ஆகவே உங்களுடைய கவனத்திற்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு வருகிறது என்னன்னா, மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனியுங்கள். அவருடைய வார்த்தைகள் நமக்கு உறுதியாக்கப்பட்டிருக்குன்னா, அது நம்முடைய வாழ்க்கையில் அது அப்படியே நிறைவேற போகிற அந்த காலமும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. 4வது வசனத்தில் நாம் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் அந்த இடத்துல? அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நமக்கு ஒவ்வொரு விசுவாசிகளையும் எச்சரிக்கிற, தங்களுடைய ஆத்துமாவை காப்பாற்றி கொள்ளும்படி சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால், தேவனுடைய சனமே, நாம் பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பு ஏதோ நாம் அவரை விசுவாசித்தோம், இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நான் கிறிஸ்தவள் ஆகவே நான் சபையில் இருக்கிறேன், சபைக்கு போகிறேன், அந்த முறையெல்லாம் நம்ம கொஞ்சம் கலைச்சி போட்டுட்டு அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே உதறி ஓரமாக வச்சுட்டு இந்த வசனத்தின்படி நாம் வர இந்த நாட்களில் நாம் முயற்சி எடுப்போம். ஒவ்வொருடைய ரட்சிப்பும் எப்படி வந்திருக்கு தெரியுங்களா? அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்து பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற எவ்வளவு பெரிய ரட்சிப்பு, எவ்வளவு பெரிய ரட்சிப்பு! இப்படிதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்புக்கு பின்னாக ஒரு பெரிய வேலை நடந்திருக்கு, ஒரு பெரிய ஒரு வேலை. இன்றைக்கு நாம் இந்த இடத்துல இந்த மேல் அறையில நாம் உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த ரட்சிப்புக்கு பின்னாக ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பு அது வேலை செய்திருக்கு. அதுதான் இந்த இடத்துல இந்த வசனத்தில் நாம பார்க்கிறோம். அதை குறித்து தான் வேத பாட வகுப்பிலும்
எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன காரியத்தை குறித்து இந்த நாட்களை கற்றுக்கொண்டு வருகிறோம் வேதப்பாட வகுப்பில். இதேதான் பெரிய ரட்சிப்பு. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மாற்றத்திற்கு பின்னாக, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்கு பின்னாக நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஒரு பெரிய வேலை நடந்திருக்கு. அது என்னன்னா, ஒன்று அவருடைய இரக்கம், இரண்டாவது என்னன்னா அவருடைய கிருபை, மூன்றாவது என்னன்னா அவருடைய ரட்சிப்பு. இதுதான் இன்றைக்கு இந்த நாட்கள் வேதப்பாட வகுப்புல பார்த்து கொண்டு இருக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் போய்கிட்டு இருக்கு. அதே கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சபைக்கு நேராகவும் கர்த்தர் கொண்டு வருகிறார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை, இந்த ரட்சிப்பை சாதாரணமா எண்ணிக்கொள்ளாதீங்க. இந்த ரட்சிப்புக்கு ஒவ்வொருவரும் பாத்திரவான்களா இருக்கிறோம். இந்த ரட்சிப்புக்கு நாம் யாவரும் ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. Nobody escaped from this salvation because this salvation is not a ordinary. இந்த ரட்சிப்பு ஒரு சாதாரணமானது அல்ல. இந்த ரட்சிப்பு, இந்த மிகப்பெரிய இந்த ரட்சிப்பு விலை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு ஆத்மாவையும் இந்த ரட்சிப்பு விலை கொடுத்து வாங்கியிருக்கு. தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கு. ஆகவே இந்த ரட்சிப்பை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானா, இன்றைக்கு இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்ற மக்கள் இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டியிலே, கிறிஸ்துவ சமுதாயத்தில் வளர்ந்து கொண்டிருக்கு. ரட்சிப்பை குறித்து ஒரு கவலையே இல்லை. அது ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு இருக்காங்க. டேக் இட் ஈஸி பாலிசி அந்த விதத்தில் போய்கிட்டு இருக்கு. அந்த ரட்சிப்பு சொல்லுகிறதுக்கு ஈஸியா இருக்கிறது போல சொல்லிட்டு போயிடுறாங்க. கேட்கும் போது கேட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால், இன்னைக்கு கவலையற்றவர்களாக இந்த ரட்சிப்பை குறித்த ஒரு ஒரு பயம், இந்த ரட்சிப்பை குறித்த ஒரு நடுக்கம், இந்த ரட்சிப்பை குறித்ததான ஒரு அலர்ட்னஸ் இன்றைக்கு சபை அதை இழந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? தேவன் ஜனமே சிந்தித்து பாருங்க. அந்த தண்டனைக்கு நாம் தப்பித்துக் கொள்ளும்படிதான் இந்த பெரிய இந்த ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒருவேளை கேட்காமல் இன்றைக்கு இருப்பார்களானால், இந்த செய்தி உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களோடு நீங்கள் போய் பேசுங்க. கர்த்தர் குடும்பத்தை இன்றைக்கு அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். இன்றைக்கு நாம் மாத்திரம் கேட்டுட்டு இன்றைக்கு அப்படி நாம் இருந்துடக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் வாசித்து இந்த வசனங்களை எடுத்து காட்டுங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எடுத்து காட்டி, உங்களுக்கு தெரிந்தவைகளை உங்கள் குடும்பத்தோடு கூட கொஞ்சம் நேரம் எடுத்து செலவு பண்ணி உங்களோட கர்த்தரோட வருகைக்கு ஆயத்தமாகுங்க. கர்த்தர் உங்களை பாத்திரமா இந்த நாட்களில் அவர் பயன்படுத்துவாராக. 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் முடிக்க போகிறேன். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. அப்படின்னா என்னங்க? இனி வருகிற உலகத்தை குறித்து பேசுகிறோம். நடக்க போகிற காரியங்கள், நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், இனி சம்பவிக்க போகிற காரியங்கள், இதை குறித்தெல்லாம் நம்ம பேசுறோம்ல. இது யாருக்கு கீழ்ப்படுத்தலையா? தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தலையா? இதுல நம்ம ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. அவங்களுக்கு கீழ்ப்படாத ஒன்று நமக்கு அது கீழ்ப்படுத்தப்பட்டு இன்றைக்கு அதை பற்றி நம்ம பேசுகிறோம்னா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். தூதர்களை காட்டில நமக்கு அதிக கேடு உண்டாகக்கூடிய எந்த ஒரு காரியம் நம்மளோட வாழ்க்கையில வராதபடிக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம வரப்போகிற உலகத்தில் நடக்க போகிற உலகத்தை குறித்து பேசுகிற ஒரு விஷயத்தை கர்த்தர் நமக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கும் போது அது தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தலையா? அது அவங்களுக்கு அந்த அனுமதி கொடுக்கல. அது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கல. அறியும்படியான ஞானத்தை தூதர்களுக்கு வைக்கல. ஆனால் பூமியில வாழுகிற அவருடைய ஜனமாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அதை தந்திருக்கிறார்னா நாம் ரொம்ப விழிப்பா இருக்க வேண்டும். தூதர்களை காட்டில் நாம் விசேஷம் உள்ளவர்களாக இருக்கிறோம்னா
உலகத்திலே நடக்க போகிறவர்களை குறித்து பேசக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மளை இந்த நாட்களை வைத்து கர்த்தர் நம்மளை நடத்துகிறார்னா, நாம் எல்லா காரியத்திலும் நாம் இன்றைக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து அவருடைய வருகைக்கு பாத்திரவான்களாய் நாம் இருக்க வேண்டும். வாசித்து நாம் முடிக்க போகிறோம் 6ஆம் வசனத்தில் இருந்து. இப்போ நீங்கள் இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீங்க. இனி வரும் ஒரு இடத்துல ஒருவன் சாட்சியாக மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவா, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்ற விஷயத்துல அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணும். புரியுதுங்களா? எல்லாமே தூதர்கள் காட்டிலும் கொஞ்சம் நம்ம சிறியவர்கள் தான். ஆனா தூதர்களை காட்டிலும் கர்த்தர் நம்மளை மேன்மையாக கர்த்தர் நம்மளை வைத்து எல்லாவற்றையுமே நமக்கு கீழ்ப்படுத்தி வைத்திருக்கும் போது இன்னும் அவருடைய ஜனம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவனுக்கு சகலமும் என்ன செய்யப்படலையா, இன்னும் கீழ்ப்படையல. அப்படின்னா என்ன? இன்னும் தூரமா இருக்கிறார்கள், இன்னும் தூரமா இருக்கிறாங்க. இன்றைக்கு தேவனோட ஜனமே, இன்றைக்கு என்னென்ன காரியங்களை நாம் தூரமா இருக்கிறோம், என்னென்ன காரியங்களை நாம் தூரமா இருக்கிறோம், எந்தெந்த காரியங்கள் நம்மளை தூரப்படுத்தி கொண்டிருக்கிறது யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. கர்த்தரோட ஆவியான ஒரு சபையோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படுத்திருக்கும் போது அந்த அதிகாரத்தோடு இந்த நாட்களில் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கிறிஸ்துவனுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் மாற கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த ஆயத்தம் மட்டும் உங்களோட வாழ்க்கையில இப்படி ஒரு ஆயத்தம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு நினச்சிக்கிங்களேன், மீதி உலகத்தில் இருக்கிற காரியங்கள் அப்படின்னா சோதனைக்கு அந்த கடைசி வசனத்தில் வாசிச்சோம்ல, சோதிக்கப்படுகிற விஷயத்துல நீங்கள் என்னென்ன காரியங்களை சோதிக்கப்படுகிறீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு சோதனையாக இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் சோதனையாய் பார்க்குறீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு உபத்திரவமாக இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு பாடாக இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு நிந்தையாக அவமானமாக குறைவாக காணப்படுதோ, அது எல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறவர். அதில் இருந்து எல்லாம் உங்களை விடுதலை ஆக்கி அவர் உங்களை ஜெயமான ஒரு வாழ்க்கையில உங்களை நடத்தி செல்ல அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, glory to God. இந்த சப்ஜெக்ட்ல இருக்கிறத மாத்திரம் இன்றைக்கு நம்ம பார்த்து இந்த காரியங்களை நீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்படுவீர்களானால், செயல்பட ஆரம்பிப்பீர்களானால் உங்களோட வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். ஏன்னா நீங்கள் சத்தியத்திற்கு நீங்கள் சரியாய் நீங்கள் வாழ, உங்களை சரியாய் நீங்கள் போகும்போது அவர் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்தில், வேலையில, பொருளாதாரத்தில் சரியாய் இருக்க வேண்டிய எல்லா காரியங்களும் அவர் சரியாய் நடத்தி செல்ல அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நின்று போவோம். தேவனுடைய சொன்னமே, நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். அப்போ இந்த நாட்களில் நாம் என்ன வேலையில் நம்ம என்ன செய்தாலும் அவருடைய வசனத்தின், அவருடைய வார்த்தையில கொஞ்சம் நம்மளோட கவனம் எப்பொழுதும் இருக்கணும், நம்முடைய கவனம் இருக்கணும். கவனமாக இருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம், கவனமாக இருக்கிற காலத்தில் நாம் இருக்கிறோம். கவனமாக இருக்க வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம். துணிகரமாய் நாம் செய்கிற எந்த ஒரு விஷயமும், துணிகரமாய் நாம் செய்கிற எந்த ஒரு காரியமும் ஒரு நாள் நம்மளை பாதகத்தில் நம்மளை கொண்டு நிறுத்தும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அவருடைய வசனத்தின்படி யார் ஒருவர் அதற்குள்ளாக இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக, தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு நாம நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சொன்னமே நாம் சிந்தித்து பார்ப்போம்.
சிந்தித்து பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி அவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு போங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். எல்லாவற்றிலும் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து உங்களை நடத்துவாராக. இந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் சமாதானத்தோடு கூட போங்க. அவருடைய சமூகம் உங்களோடு கூட இருந்து உங்களோட வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதலின் காலத்திற்குள்ளாக வருகிற அந்த இளைப்பாறுதலின் காலத்திற்குள்ளாக நீங்கள் சமாதானமாய் இருக்கும்படி கர்த்தர் நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் வந்தே கிருபை நிறை இயேசுவே, தாமதன்பை வாலிபம் மறையுதி, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். காலமோ செல்லுதி, வாலிபா மறையுதி, எண்ணமெல்லாம் கல்வியெல்லாம் மண்ணாகும். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள்
நல்ல